டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அழகான நடத்தை ஆயுள் வரை நீடிக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு கேட்போர் கூடத்திலே அடிக்கடி அந்த இளைஞர்களை சந்தித்து ஒன்று கூறுற நிகழ்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்விலே ஒரு முறை ஒரு துறவியொருவர் இந்த இளைஞர்களுக்கான உரையாற்றி கொண்டிருக்கின்றார். வாழ்க்கை தொடர்பான விடயங்களை அவர்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்திலே இருந்த 32 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான இளைஞனை எழுப்பி அந்த துறவி கேள்வி கேட்கின்றார். நீ இப்பொழுது கடற்கரையால் நடந்து போய்கொண்டிருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். அவ்வாறு நீ நடந்து போய்கொண்டிருக்கும் போது உன் எதிரே ஒரு அழகான பெண் வருகின்றாள். அப்பொழுது நீ என்ன செய்வாய்? உன்னுடைய நடத்தை எவ்வாறு காணப்படும் என்று கேட்கின்றார். அவன் சொல்கின்றான், அந்த பெண்ணினுடைய அழகை ஆளுமையை நான் கூறியபடியே மகிழ்வுடன் கடந்து செல்வேன் என்று சொல்றார். அவ்வாறு அவர் மீண்டும் கேட்கின்றார், அந்த பெண் சென்ற உன்னை கடந்து சென்ற பின்பு நீ அவளை திரும்பி பார்ப்பாயா என்று கேட்கின்றான். அவன் ஆம் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான், என்னுடைய மனைவி அருகில் இல்லாவிட்டால் நிச்சயமாக திரும்பி பார்ப்பேன் என்று சொல்கின்றார். அவர் சிரித்து விட்டு கேட்கின்றார் மீண்டும், அந்த பெண்ணினுடைய முகம், அந்த நிகழ்வு உனக்கு எவ்வளவு நேரம் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்கின்றார். அவன் சொல்கின்றான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார். இன்னும் ஒரு அழகான பெண்ணை காணும் வரை அவளுடைய முகம் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்கின்றார். அந்த துறவி சிரித்து விட்டு சொல்கின்றார், இப்பொழுது நீ ஒரு கற்பனை பண்ணிக்கொள். நான் உன்னிடம் ஒரு புத்தக பொட்டலத்தை தருகின்றேன். இதை நீ ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பிரபல தொழிலதிபர், பெரிய ஒரு பணக்காரர் வீட்டுக்கு நீ அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நீ அங்கு போகும்போது அந்த வீட்டிலே ஒரு 10-15 கார் முன்னுக்கு நிற்கின்றது. அங்கே நிறைய வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த காவல்காரர் உன்னை கேட்டு உள்ளே அனுப்புகின்றார்கள். அவர்களிடம் உள்ளே போகும்போது நீ வாசலில் வந்த தகவலை சொல்லிவிட்டு வெளியே நிற்கின்றாய். அப்பொழுது அந்த வீட்டின் அந்த பெரிய தொழிலதிபர், அந்த பணக்காரர் வெளியே வருகின்றார். உங்களை கண்டதும் கைகூப்பி வணங்கி அன்போடு உங்களை அழைத்து அந்த தானே தனது கையால் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்கின்றார். உங்களை வெளியே சந்தோஷமாக உள்ளுக்கு அழைக்கின்றார். அதாவது அவருடைய நடத்தை மிகவும் சந்தோஷமாக உள்ளே உங்களை அழைக்கின்றார். அவருடைய அந்த அழைப்பை மறக்க முடியாமல் நீங்களும் போகின்றீர்கள். போகும்போது அவர் உங்களுடன் நன்றாக உரையாடுகின்றார். பின்பு இருவரும் இணைந்து தேநீர் பருகுகிறீர்கள். அதன் பின் அவர் உங்களிடம் சொல்கின்றார், ஐயோ, இந்த புத்தகத்தை இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிடைக்கும் என்று நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த புத்தகம் கிடைத்து விட்டது, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொல்லி நன்றியை கூறிவிட்டு அவர் சொல்கின்றார், நீங்கள் எண்ணத்தில் வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொல்றார், நான் சாதாரணமாக வருகின்ற இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தேன் என்று சொல்கின்றார். உடனே தன்னுடைய சொகுசு காரிலே அவரை போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிவிடுகின்றார். ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கழித்து மீண்டும் அவருக்கு போன் எடுத்து கேட்கின்றார், நீங்கள் வசதியாக வீட்டை போய் சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்கின்றார். இந்த சம்பவத்தின் பிறகு இப்பொழுது கூறுங்கள், இவருடைய இந்த நடத்தை, இந்த சம்பவம் உங்களை எவ்வளவு காலம் அது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும் என்று கேட்கின்றார். ஆகவே அவர் சொல்கின்றார், இவருடைய இந்த நடத்தி ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தும் கூட நான் போகும்போது எழுந்து வந்து என்னை உபசரித்து எனக்கு தேநீர் வழங்கியது மட்டுமல்லாமல் அந்த நான் கொண்டு சென்ற புத்தகத்திற்கு அழகாக நன்றி கூறி என்னை மீண்டும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்த அவருடைய அந்த ஒரு பெரிய தொழிலதிபராக, ஒரு பெரிய பணக்காரராக இருந்து கொண்டே அவருடைய இந்த எளிமையான இந்த நடத்தை என்னுடைய ஆயுள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்கின்றார். அதே மாதிரி தான் அன்பானவர்களே, நாங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் தான் நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும், எங்களுடைய நல்ல பண்புகள், நல்ல துணை இயல்புகள் எங்களிடம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது யாராலும்
யாருடைய நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம். யாராலும் மதிக்கப்படவும் மாட்டோம். நாங்கள் எங்களுடைய எளிமையும், மற்றவர்களை உபசரிக்கின்ற அந்த அழகான நடத்தையும் தான் எங்களுடன் ஆயுள் வரை கூட வரும் என்று கூறி, நாங்கள் அனைவரும் எங்களுடைய அன்பான நடத்தைகள் மூலம் நல்ல முன்மாதிரியையும், பின்பற்றலையும் இந்த சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்று கூறி, இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.